வணக்கம். இது உங்கள் ஜீவா சினிமா. இன்னைக்கு ஜீவா சினிமால நம்ம எதை பார்க்க போறோம்னா, உங்களுக்கு பிடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்மன் படத்தினுடைய விழா ஒன்று நடைபெற்றது. கமலஹாசன் அவர்கள் தான் தயாரிப்பு, ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாங்க. ரஜினிகாந்த் கமலஹாசன் நட்புங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய நட்பு இருக்கு. ரஜினிகாந்த் வில்லன், கமலஹாசன் ஹீரோ. கமலஹாசன் ஹீரோ, ரஜினிகாந்த் குணச்சித்திர நடிகர். கமலஹாசன் கதாநாயகன், ரஜினிகாந்த் ஹீரோ. 2 பேருமே ஹீரோ. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ரஜினி வேற லெவல்ல போயிட்டார். இன்னைக்கு கமலஹாசன் ரஜினிகாந்த் தனது ஆருயிர் நண்பன், தனது படத்தின் வில்லன், தனது படத்தின் குணச்சித்திர நடிகர், இப்படி எல்லாமாகவும் இருந்த தன்னுடைய போட்டி நடிகர். கமல்னாலே ரஜினி தான் அடுத்த வார்த்தை, ரஜினினாலே அடுத்த வார்த்தை கமல் தான். 2 பேரும் தான் போட்டி நடிகர்கள். இன்னைக்கு தன்னுடைய போட்டி நடிகரை வைத்து படம் எடுத்திருக்கிறாங்க. நல்ல முயற்சி, நல்ல விஷயம். எனக்கு இதுல ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகும் 2 பேரும் இவ்வளவு சுயநினைவோட, நல்ல உடல் நலத்தோட, அதே திறனோட. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப ஏஜ் ஆக ஒரு அயற்சியும் தளர்ச்சியும் எல்லாருக்கும் வந்துடும். ஒரு 60, 65 எல்லாம் தாண்டினாலே. ஆனா 70 வயதிற்கு மேல 2 பேருமே இன்னும் பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான ஒரு 3வது 4வது தலைமுறை நடிகர்கள் வந்த காலகட்டத்திலும் நாங்க நிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கும் ரஜினி படம் ஓப்பனிங் கலெக்ஷன் ஆகுது. அப்போ எவ்வளவு ஆண்டு காலமாக ரஜினிகாந்த்ங்கிற பேரு இன்னைக்கு ஃபீல்டுல இருக்கு. நம்பர் 1 இருக்கு, சூப்பர் ஸ்டாரா இருக்கு, தென்னிந்தியாவில் இருக்கு, நேஷனல் லெவல்ல இருக்கு, சீனா ஜப்பான்ல இருக்கு. இப்படி ஒரு நடிகர், இப்படி ஒரு புகழ், இப்படி ஒரு பிரபல்யம் வேற யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா 75ல இருந்து 2026 வரையும் ஒருத்தர் பேர் இருக்குன்னா, இத்தனை வருஷமா தொடர்ச்சியா ஒரு அரசியல் சினிமான்னு எந்த காலத்திலும் இவ்வளவு தொடர்ச்சியா இருக்கிறது பெரிய விஷயம். சினிமால உலக சினிமான்னு எங்க எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இந்தி சினிமா, வேர்ல்டு லெவல் எடுத்துக்கோங்க, ஹாலிவுட், பாலிவுட், எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க. 51 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் டாப்ல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் மட்டும்தான் உலக சினிமாவில். அப்படியே இருந்தாலும் 15 வருஷம் ஹீரோவா இருப்பாங்க, அதுல 5-6 வருஷம் டாப்ல இருந்திருப்பாங்க, அடுத்து வில்லன் ஆயிருப்பாங்க, கெஸ்ட் ரோல், அப்பா, அண்ணன், வயசான கேரக்டர் போயிருப்பாங்க. ஆனா ரஜினி பாருங்க, ஒரு 2-3 வருஷம் வில்லன் கதாபாத்திரம் அந்த மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறம் ஹீரோவானவர், சூப்பர் ஸ்டார் ஆனவர். இன்னைக்கு வரையும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த்ங்கிற நடிகர் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் வந்த எல்லாருமே ரஜினியோட சாயல் தான். விஜயகாந்த் பேரு விஜயராஜ், ஆனா விஜயகாந்த் ரஜினிகாந்த் மாதிரியே தன் பேரை மாத்திக்கிட்டு வந்தாரு. சத்யராஜ் பல இடங்கள்ல ரஜினிகாந்த் மாதிரி இமிட்டேட் பண்ணுவாரு. சரத்குமார் பல படங்கள்ல வில்லனா நடிக்கும் போதே ரஜினியை ப்ரொமோட் பண்ற படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்த நடிகர்கள் எல்லோருமே, விஜய், அஜித், சூர்யா, பிரசாந்த், எல்லாருமே ஒரு பாட்டுல ரஜினியை காமிச்சிருப்பாங்க. பிரசாந்த் ஒரு பாட்டே பாடியிருக்காரு, எங்க அண்ணன் சூப்பர் ஸ்டார், ரஜினி அண்ணன் சூப்பர் ஸ்டார். பிரசாந்த் ஒரு பாட்டே பாடியிருக்காரு, இந்த ஹவா ஹவான்னு ஹிந்தி பாட்டை தமிழ்ல எங்க அண்ணன் சூப்பர் ஸ்டார், ரஜினி அண்ணன் சூப்பர் ஸ்டார் பாடியிருக்காரு பிரசாந்த். விஜய் கேட்கவே வேணாம், தன்னுடைய முதல் படத்துல இருந்து கிட்டத்தட்ட முதல் 50 படங்கள்ல ரஜினிகாந்த் போஸ்டரை தொட்டு கும்பிட்டே தனக்கான ரசிகர் மாசம் ஏத்துனவர் விஜய். ரஜினிகாந்த் போஸ்டர் அவர் படத்துல இல்லாத படமே இருக்காது. எல்லா படத்துலயும் எங்க அண்ணன், எங்க தலைவர் ரஜினியோட ஆசீர்வாதத்தோட நான் வந்திருக்கேன், எங்க அண்ணன் விஜயகாந்த், எங்க தலைவர் ரஜினிகாந்த், இப்படி சொல்லாத படமே கிடையாது. ரஜினி பேரை சொல்லி சொல்லி வளர்ந்தவர் விஜய். அப்படி மாதிரியே ஸ்டைல் பண்றது. ஏன் கடைசி போக்கிரி படத்துல கூட எத்தனை ரஜினி படம் சின்ன வயசுல பார்த்திருப்போம் அப்படிங்குவாரு. கீத படத்துல அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேன்டாங்குவாரு. இன்னைக்கு ரஜினி பேரை சொல்லி வளர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரே ஆயிட்டாரு. ரஜினி சொல்லி வந்தவங்க தான் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிறாங்க. அஜித் ஒரு படத்துல, வான்மதிங்கிற படத்துல ரஜினி போஸ்டர் தொட்டு வணங்குவாரு, ரஜினி ரசிகர் மன்றமா இருப்பாரு. பிள்ளையார்பட்டி ஹீரோ நீதான்பாங்கிற பாட்டுல. அதுல சூர்யா படத்துல எல்லாருமே ரஜினி போஸ்டரை காமிக்கிறது, ரஜினி படத்தை காமிக்கிறது, ரஜினி மாதிரியே செஞ்சு காமிக்கிறது. எல்லாமே விஜய், அஜித், பிரசாந்த், விக்ரம் யாருமே ரஜினியுடைய சாயல் இல்லாம, ரஜினியுடைய போஸ்டர் காமிக்காம, ரஜினி பேரை அப்படி சொல்லி காமிக்காம வந்ததே கிடையாது. தனுஷ், சிம்புலாம் ரஜினி ரசிகர் தான். சிவகார்த்திகேயன், யாருமே ரஜினிங்கிற பேர் சொல்லாம சினிஃபீல்டு வளர்ந்தது கிடையாது. 1982க்கு பிறகு சினிஃபீல்டுக்கு வந்த எல்லாரும் ரஜினிகாந்த் பேரை சொல்லிதான் வளர்ந்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயங்க. இப்படி ஒரு நடிகர் கிடையாது. எம்ஜிஆர் இருந்தாருன்னா 20-22 வருஷம் தான் ஹீரோ, அதுக்கப்புறம் சிஎம் ஆயிட்டாரு. யாரும் 15-20 வருஷத்துக்கு பிறகு சூப்பர் ஸ்டாரா இருந்ததே கிடையாது. 50, 48, 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது ரஜினிகாந்த் தான். இன்னைக்கு தர்மர் வயசு 75, 76 ஆச்சு. இன்னைக்கு தர்மர் ஸ்டைல்ல ஒரு டாக்டரா அப்படியே போட்டு இப்படி நிக்கிறாரு. கையில அந்த அப்படியே டாக்டர் ஸ்டைல்ல அப்படி அந்த கத்தியை வச்சு நிக்கிறாரு. இன்னும் கத்தாரு.
75 வயசுனா நாடி நரம்பு எல்லாம் என்ன ஆயிருக்கும். உடம்பு ஏற்கனவே அவருக்கு பைபாஸ் செஞ்சது. ஆனா இன்னும் கெத்தா தாங்க இருக்காரு. இன்னும் நடக்கும்போது ஸ்டைல் இருக்கு, இன்னும் கூலிங் கிளாஸ் ஸ்டைல், இப்படி பாக்குறது, திரும்புறது, கண்ணு பவர், பாட்ஷா படத்துல இருந்த அதே ஸ்டைலு, ராஜாதி ராஜால இருந்த அதே லுக்கு, அதே சுறுசுறுப்பு, அப்படி இருக்காரு. உண்மையிலே பெரிய விஷயம். நான் சினிமா இதெல்லாம் தாண்டி, ரஜினிகாந்துடைய சினிமாவுடைய ரசனையை தாண்டி நான் ரஜினிகிட்ட பாக்குறது, இவர் வயசுல நம்ம இப்படி இருப்போமா, இவர் வயசுல முதல்ல நம்ம இருப்போமா, அப்படி இருந்தா இதே உடல் ஆரோக்கியம், இதே ஸ்டைலு, இதே மன உறுதி, இந்த கெத்து ஒரு படத்தை இந்த வயசுல ஒரு மனிதனுக்கு வந்து கோடிக்கணக்கில் மார்க்கெட் ஆகுதேங்க. இன்னமும் எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மனிதன் எவ்வளவு நாள் தன்னை வித்துக்க முடியும். ரஜினியால 75 வயசு வரையும் மெகா ஹிட் ஆக முடியுதே, சூப்பர் ஹிட் ஆக முடியுதே. இப்ப ரஜினி படம்னு சொன்னா தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்னென்ன தேட்டர்னு இப்பயே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. தர்மர் படம். சோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஆளுமையாக நான் ரஜினிகாந்தை பாக்குறேன். சினிமாவுக்கு அப்பாற்பட்டு சினிமால அவருடைய நடிப்பை நான் ரசிக்கிறேங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அதை தாண்டியுமே நம்ம பொதுவா வாழ்க்கையில ஒரு சோர்வு வரவங்களுக்கு ரஜினி ஒரு தன்னம்பிக்கை டானிக்குதாங்க. எப்படி எந்திரிச்சு வர்றாரு அவரு, பெரிய விஷயம்தான். எம்ஜிஆர் காலத்திலயும் ரஜினி இருந்தாரு, ஜெயலலிதா அம்மா அரசியலுக்கு வரும்போது அரசியல் ரஜினி இருக்காரு, கலைஞரோட இருக்கிறாரு. எத்தனை முதலமைச்சர்களை பார்த்துட்டாரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், எடப்பாடி, ஸ்டாலின், இன்னைக்கு விஜய் இருக்கிறாரு. இப்பயும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு சினிஃபீல்ட்ல. நடிகர்களை பாருங்க, எம்ஜிஆர், சிவாஜி, சிவகுமார், ரவிச்சந்திரன், இவங்க காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன், அனிருத், இவங்க காலகட்டம் வரையும் ரஜினிகாந்த் வந்து டாப்ல இருக்காரு. இன்னும் அவர் படம் வந்தா மற்றவங்க படம் ரிலீஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க, எதுக்கு இதாகும். ஸோ இந்த நிலையில தான் தர்மருடைய ஸ்டில்லு. எல்லாரும் தர்மர் பட பேச்சுல ரஜினி என்னைக்கும் இது பண்ணி பேசுவாரு, என்துவா பேசுவாரு, அதுல கொஞ்சம் டல்லா பேசினாருன்னாங்க. ஆனா அந்த ஸ்டில்ல பார்த்தோன்னா ரசிகர்கள் எல்லாருக்கும் டானிக் குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஸ்டில் இப்படி வச்சு இப்படி நின்று பாக்குற மாதிரியான ஒரு ஸ்டில்லு. ஸோ ரஜினி அப்படிங்கிறது நான் மீண்டும் சொல்றேன், அவருடைய சினிமா, அரசியல், ஆன்மீகம் இதுக்கு அப்பாற்பட்டு அவர் வந்து இந்த இன்றைய இளைஞர்களுக்கு, குறிப்பா அந்த 20-22 வயசு பசங்க வாழ்க்கையில ஒரு எதிர்க்கு லட்சியமே இல்லாம ஓடுகின்றவர்களுக்கெல்லாம் ரஜினி மாதிரி இத்தனை வருஷம் வாழ்க்கையில ஒருவன் சாதித்தவனாகவே, ஜெயிக்கிறவனாகவே, ஓடுகிறவனாகவே ஒருத்தனால இருக்க முடியுமா? இத்தனை வருஷம் ஒரு குதிரை ஓட முடியுமானா ஓடிக்கிட்டு இருக்கு சார், இன்னும் ஓடும் சார். அதுதான் சார் ரஜினிங்கிற குதிரை. தனக்கு ஹீரோவா இருந்த கமலஹாசனை, தனக்கு போட்டி நடிகரா இருந்த கமலஹாசனோட ஒரு நடிச்சிட முடியாதான்னு ஏங்கிய ஒரு நடிகர் கமலஹாசன் ரஜினிகாந்துக்கு. அதை ரஜினியே பலமுறை சொல்லியிருக்காரு. அந்த கமலஹாசன் இன்னைக்கு ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிறாருன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்திருக்காரு. பகை, போட்டி, பொறாமை, கல்லடி, சொல்லடி, பேர், புகழ், உன்னை விட யாரும் இல்லை, சுத்தி நிக்கிறது, எல்லாத்தையும் கடந்துட்டாரு. பேரு, புகழ், விசில், நீதான் தலைவா, நாட்டாள், எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அடிச்சு புட்டிச்சு வந்து நிக்கிறாரு அசால்ட்டா. ஸோ அந்த தர்மன் ஸ்டில்ல பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. ரஜினியோட இது இப்போ அடுத்த கட்ட இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து போன்றவர்கிட்ட போயிருக்கிறாங்க. டிராகன் ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள படம் தான். தயவுசெய்து ரஜினியை நல்லா பயன்படுத்துங்க. சும்மா அந்த வயலன்ஸ், இந்த கத்தி, குத்து, ரத்தம் போட்டு கழுத்து இருக்கிறது, இந்த மாதிரி தயவுசெய்து நெல்சன், லோகேஷ் கனகராஜ் மாதிரி ரொம்ப தப்பா இளைஞர்களை வழிகாட்டுற மாதிரி பண்ணாதீங்க. நல்ல நெறி சார்ந்து, அறம் சார்ந்து படங்களை எடுங்க. ரஜினிக்குள்ள மிகப்பெரிய கலைஞன் இருக்காரு, மிகப்பெரிய நடிகர். 6 to 60 வரை ஜானி, ஏன் நல்லவனுக்கு நல்லவன், பாட்ஷா, அவருடைய கமர்ஷியல் படத்துல கூட அவருடைய நடிப்பு வெளிப்படும். அற்புதமான நடிப்புலாம், கடைசி படைப்பால கூட அபாரமான நடிப்புலாம் இருந்தது. நீங்க உடனே படிக்காதவன், நல்லவனுக்கு நல்லவன், முள்ளு மலர் மட்டும் இல்ல, ரஜினியுடைய கமர்ஷியல் படத்துல கூட அவருடைய நடிப்பு வெளிப்படும். அப்படி ஒரு முதிர்ச்சி உடையவர். அதனால அவரை நல்லா பயன்படுத்துங்க. சும்மா அந்த 10 பேரை அடிக்கிறது, 100 பேரை தூக்கி விட்டு அடிக்கிறது, கழுத்து இருக்கிறதுன்னு வழக்கமான வயலன்ஸ் சினிமால போட்டு ரஜினியை வீணடிச்சிடாதீங்கன்னு அந்த இயக்குனருக்கு நான் கேட்டுக்கிறேன். நான் ரஜினிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு ஆளுமை, தன்னம்பிக்கை ஆளுமை. அந்த ரஜினிகாந்த, இவ்வளவு அனுபவங்கள் பெற்ற ரஜினிகாந்த் இருந்து நல்ல நடிப்பையும் நல்ல கதையும் நீங்க நினைச்சீங்கன்னா வாங்க முடியும். தயவுசெய்து நல்லா பண்ணுங்க. கமல் தயாரிக்கிறாரு, ரஜினி நடிக்கிறாரு. தமிழ்நாடே எதிர்பார்க்குது, எப்ப தர்மர் வருவாரு, டாக்டர் வருவாரு, காத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் தருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாப்போம், தர்மருடைய ட்ரீட்மெண்ட்டு அவருடைய பாணியில சொல்லணும்னா தனி ஸ்டைலா தான் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம் தர்மர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போன்ற சினிமா குறித்த செய்திகள், சினிமா, அரசியல், சமூக களத்தில் ஏற்படுத்துகின்ற தாக்கம், இது குறித்து முழுமையான செய்திகள், விரிவான பார்வைகள் உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.